ஹாய், இன்றைக்கி ஆரி ஒர்க்குடைய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 லேயர் ஆஃப் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஒரு க்ரீன் கலர் பால் செயின் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அதுக்கு அடுத்தது வந்துட்டுனா 4 mmல வந்துட்டு ஒரு லேயர் ஆஃப் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நெக் ஷேப் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிசைன் ஏன்னா அவங்க ஹெவியாக வேண்டாம், கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற போல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணேன், கட் தான் நான் யூஸ் பண்ணி வந்து ஸ்கேலப் டிசைனில் வந்து ஒரு காயின் வச்சு அந்த ஷேப் அளவுக்கு சார்ட்டில் வந்து எடுத்துக்கிட்டு அது ஆஃப் த சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஸ்கேலப் டிசைனை வந்து போட்டுட்டேன் கிளாஸ் மார்க்கரில். ஸோ அதில் வந்து கட் தான் நான் வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து ஸ்டிச் பண்ணேன். நம்ம வந்து 2 ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா அது வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும், கிளியரன்ஸாக இருக்காது. ஸோ ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அதனுடைய லுக் வந்து நல்லா அழகாக நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா திலகம் ஷேப்பில் இருக்கிறது ரவுண்ட் ஷேப்பில் 2 ஷேப்பில் இருக்கிற க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்து ஒர்க் பண்ணேன். பிகாஸ் அவங்களோட சாரீ வந்து கம்ப்ளீட் க்ரீன். ஸோ அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 mm வந்து ஒரு லேயரும் 3 mm ஒரு லேயரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோன் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி திலகம் ஷேப்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ராப் மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுனால. ஸோ அடுத்தது இருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டோன்ஸோடைய ஃபிட்டிங் ஸ்டோன் நார்மல் அந்த ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய பேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு க்ளூ வச்சுட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அது அவுட்கம் வந்து நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஹேண்டில் வந்து ஸ்லீவில் வந்து பார்த்திங்கனாக்கா அதே மாதிரி 2 லேயர் ஆஃப் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட் கொடுத்துட்டு அகெயின் வந்து பால் செயின் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு சேஃப்காக அங்கங்கே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா 4 mmல வந்து ஒரு லேயர் கொடுத்துட்டு பார்த்திங்கனாக்கா நான் வந்துட்டு அந்த ஸ்கேலப் டிசைன் போடுறதுக்கு அப்வேர்டில் போடுறதுக்கு டவுன்வேர்டில் போட்டுட்டேன். இது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக காட்டனில் டிப் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஸ்லோவாக வந்து க்ளீன் பண்ண எரேஸ் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட்டாக பழைய லுக் வந்து கிடச்சிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இது ஒரு ஹேக்கும் கூட. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா அகெயின் வந்து ஒரு லேயர் ஆஃப் பால் செயின் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ பால் செயின் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ 2 சைடில் அவுட்லைன் 2 சைட்லேயும் பால் செயின் நடுவில் வந்து 4 mm பீட் கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். அகெயின் ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துருந்தேன். அது வந்து க்ளூ வச்சு போட்டுட்டு அகெயின் வந்து நம்ம சேஃப்காக அங்கங்கே ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துரும். ஸோ அதுவும் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அகெயின் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நான் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு 4 mmல வந்து மறுபடியும் ஒரு லேயர் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டு சாரீ வந்து க்ரீன் அப்படின்றதுனால இது வந்துட்டு ஒரு ஸ்டோன் வந்து திலகம் ஸ்டோன் வந்து க்ரீனும் இன்னொரு ஸ்டோன் வந்து கிளிப் ஸ்டோனும் வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணாமல் ஹேங்கிங் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ ஸ்கேலப் டிசைனில் அவங்க ரொம்ப ஹெவியாகவும் ஒர்க் இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைனில் வந்து ஷேப் கொடுத்துட்டு ஹேங்கிங் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் ஹேங்கிங் தொங்குற மாதிரி வச்சுட்டேன். நாட் வந்து டேர்ன் பண்ணி போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தது ஒரு முறையும். ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து நாட்டும் வந்து பண்ணிட்டேன். அந்த சின்ன சின்ன கேப்பில் ஹேங்கிங் வர அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் வந்து அழகாக வந்து க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து இந்த கிளிட்டரிங் வந்துட்டு நல்லா கொடுக்கும். ஸோ நல்லாவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக வந்து இதுதான் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன். ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டாக நீட் ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. ரொம்ப அழகாக வந்து ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம் எப்பயுமே நம்ம பண்ணுற ஒர்க்கில். ஸோ லட்கான் வைக்கலான்னு சொல்லி நேம் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். நேம் கஸ்டமர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் 2 mm பீடு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் கட் பீட் 3 mm 4 mm சொல்லி கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்லேயே வந்து கொடுத்துட்டு அவுட்டரில் 2 லேயர் ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து கட் பண்ணிவிட்டு 4 பீஸாக எடுத்துகிட்டு அதில் வந்து காட்டன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டன் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு த்ரெட் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நாட் போட்டுட்டேன். நாட் போட்டு பார்த்திங்கனாக்கா எட்ஜஸில் வந்து உள்பக்கம் வர மாதிரி வந்து போட்டுட்டேன். ஸோ 2 லட்கானையும் வந்து ஒன்றா சேர்த்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு அதில் வந்து நான் வந்து காட்டன் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங் ரோப் இருக்குங்களா நாட்டு, அதை வந்து உள்ளே வச்சு அதையும் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸ்டிச் பண்ண அந்த இதுவே
தெரியக்கூடாத அளவுக்கு ஸோ கம்ப்ளீட்டாக நீட்டாக வந்து ஃபினிஷிங் பண்ணியிருந்தேன். கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்லா இருக்குது, ஒர்க் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா நீட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம பண்ணுற ஒரு ஒர்க்குக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். ஸோ எனக்கு நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். மணி இஸ் செகண்டரி, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மஸ்ட்டு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ கம்ப்ளீட் அவுட்லுக் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. ஸ்டிச்சிங்கும் சரி, ஒர்க்கும் சரி, கஸ்டமர் வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இருக்கிற அவங்களோட ரிலேட்டிவ்ஸுமே வந்து ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ திஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். எனக்கு வந்து மணியை விட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃபார் வாட்சிங்.